நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரே குட்டி வாங்கினேன் நான். இதையும் முதல்ல இருந்து சொல்லணும். சொல்லுமா சொல்லுங்க. ஒரு பால் குட்டியே மாடு மேய்ச்சி கையில் தூக்கிட்டு வந்தேன். அந்த ஆய் செத்து போச்சுன்னு ஒரு ஆள் கொடுத்தான். வெறும் 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 70 ரூபாய். வெறும் 70 ரூபாய்க்கு. அதில் விற்றா ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் அதில் சம்பாரிச்சு. ஒரு 70 ரூபா வாங்கின ஆடு 6-7 லட்சம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. சம்பாரிச்சு கொடுத்தா எங்களுக்கு உபயோகம் இப்போமா வட்டிக்கும் போட்டோம். அதனோட குட்டிக்கும் ஈர்த்து பேத்தால ஒரு வட்டியே நம்பி போச்சு. ஒரே ஆடு ஒரே குட்டி பால் குட்டி பணம் ஒரு 3 லட்சம் ரூபாய் பேங்க்ல. அது எத்தனை ஈத்து ஈனுச்சுங்க? 12 ஈத்து ஈனுச்சு. 12 ஈத்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருந்துச்சுங்க உங்ககிட்ட? விற்கப்படாது, செத்தா புதைச்சிடலாம்னு நினைச்சோம். அது சாகவே இல்லை. பாருங்க, பணத்தை பத்தி பேசணும்னா ஐயா காது கேக்குது பாத்தீங்களா? கேட்காதுன்னு சொல்றது பொய். ஏங்கய்யா ஆனா இந்த பணத்தை பத்தி பேசினா கேட்கும். சரிதானுங்க ஐயா? நம்ம ஒரு ஆளுக்கு மினிமம் ஒரு 10-15 ஆடுனாரு வேணுங்க. 15 ஆடு இருந்ததுன்னா குடும்பம் நிம்மதியாக சாப்பிடலாம். ஓ சரிங்க. நல்ல வருமானம் கிடைக்குங்க. வித்துட்டே இருக்குல்ல. ஐயா 15 ஆடு இருக்குதுன்னா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ சராசரியாக வருமானம் கிடைக்கும்? ஓரைக்கால் பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. 75 வயதான ஒரு அம்மா இருக்காங்க. 50 ஆடுகள், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆடுகள் நான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். வளர்ந்த அந்த ஆடுகளை வந்து நான் வித்துட்டேன். ஏன் இந்த தொழிலை விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மொட்டை அடிச்சிருக்கீங்க போல இருக்கீங்களே. ஆமாம். எந்த கோயிலுக்குங்க? நஞ்சுண்டேஸ்வரர் கோயில். நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலுக்கு. எந்த ஊருங்க? மைசூர். மைசூருக்கு. அம்மா உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்கம்மா. எங்கள் பேர் ரங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரர் பேர் கோவிந்தசாமி. சரிங்கம்மா. எனக்கு ஒரு பையன் ஒரு பிள்ளை. அவைய பிள்ளைய மைசூருக்கு கொடுத்துட்டேன். இப்போ நாங்கள் ஆடு வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். முடியாமல் அதை விற்றுட்டு மைசூர் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு இப்போ வந்துட்டோம். என்ன ஆடு வச்சுருந்தீங்க? செம்மறி ஆடு. செம்மறி ஆடு. எப்படி மேய்ச்சிட்டு இருந்தீங்க? இப்படி காட்டுகள் விட்டு மேய்ப்போம். புண்ணாக்கு, தவிடு, பருத்தி கொட்டை, அரிசி இதெல்லாம் வாங்கி அதுக்கு கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து நல்லா மேய்ச்சிட்டு இருந்தோம். ஒரு கடாய் ஒன்று இந்த 2 வருஷத்துக்கு முதல்லையே 35,000க்கு விற்றேன். 20,000க்கும் 10,000க்கும் 5,000க்கும் கொடுத்துருக்கேன். சரிம்மா. பல நிமிஷம் வளர்க்குறது எப்படி வளர்த்தீங்க? எந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் வளர்த்தீங்க? பக்குவமாக மேய்ச்சிட்டு வர்றோம். பருத்தி கொட்டை புண்ணாக்கு, செக்கு புண்ணாக்கு இந்த 2ஐயும் ஊற வச்சு, ரேஷன் அரிசி வருதுல்ல அதை வேக வச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அது கூட கலக்கி வச்சு நல்லா மேய்ச்சி நல்லா இருக்கு ஆடு. வர அந்த ஆக்கையிலங்க எங்கள் ஆட்டை பார்த்தா வியாபாரிக்கு வந்தாவே எங்கள் ஆட்டை கூட அங்கே. சரி, அப்புறம் ஏன் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க? வெளியே வந்த காரணம் உடல்நிலை சரியில்லை. அதனால. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு இன்னும் சரியில்லை, எனக்கு சரியில்லை. வயது முதிர்வு கூட ஒரு காரணமாக. அதுதான், அதே தான் காரணம். வயசு இருந்தால் இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆடு இன்னும் வாங்கணும். இப்போ கொஞ்சம் ஐயனுக்கு கண்ணு தெரியுது. ஒரு அளவுக்கு பரவாயில்ல. சரிம்மா. ஆடு வாங்கலாம்ங்கிறாரு. திரும்ப வாங்கணுங்கிறாரு. ஏன்னா அதை வளர்த்துட்டு இருந்தது அது விட முடியல. நல்ல வருமானம். எவ்வளோம்மா இதில் எவ்வளோ வருமானம் இதில் எடுக்கலாம்? வருமானம் 10 ரூபாய் இருந்தாவே 10 ரூபாய் மேய்ச்சா 10 குட்டி போடும். ஒவ்வொன்றும் அந்த செம்மறி ஆடு 2 குட்டி போடும் மேய்க்கிற அளவில். சரிம்மா. கடா குட்டியெல்லாம் 3.5 மாதம் 4 மாதம் மேய்ச்சா 5,000 கொடுத்துருவோம். உருப்படி வச்சாதுன்னு நாங்கள் விற்று தான் அதில் தான் கால் தள்ளிட்டு. செம்மறி ஆடை வந்து வளர்க்குறத விரும்புகிறாங்க. வெள்ளாட்டை விட செம்மறி ஆடை விரும்புகிறாங்க. நல்லா இருக்கு. அது செம்மறி ஆடு வளர்க்குறதுக்குன்னு என்ன பக்குவம், நம்ம எப்படி பக்குவமாக அதை வளர்க்கணும்? பக்குவம்னா அதிகமாக மழையில் நனைய போடக்கூடாது. சரிம்மா. நனைஞ்சதுன்னா சளி பிடிச்சா மூக்கில் சும்மா முத்தையாக ஒழுக்கி செத்து போயிடும். அதுக்கு வேண்டி நாம் எதுவும் மழை வருதுன்னு கண்டாக்கா வரும் சாலை போட்டு வச்சிருக்கோம். சாலையில் கொண்டு வந்து உள்ள அடைச்சிருவோம். மழை ஓஞ்சாலும் வெளியே விட்டுருவோம். நல்லா மழை ஓஞ்சாலும் ஈரமாக காடு இருந்தாலும் மேவு இருந்தால் மேய். வெள்ளாடெல்லாம் அதிகமாக வளர்க்கலீங்களாம்மா? வெள்ளாடெல்லாம் நாங்கள் ஒரு தாட்டு வளர்த்துனா அதையும் விற்று போட்டேன். செம்மறி ஆடு தான் பரவாயில்லைங்கிறீங்க. நல்ல மகசூல் கொடுத்தது. வருமானம் எவ்வளோ எடுத்தீங்க? அது வந்து 10 வருஷமாக வச்சுருந்தேன். குறைஞ்சது வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும். அசால்ட்டாக சொல்கிறீங்களே. அசால்ட்டான என் குடும்ப செலவே தள்ளிட்டு போச்சு. பேத்திகளுக்கு சீர் பண்ணுது எல்லாமே அதே தான். ஆடு வளர்த்து தான் இத்தனையும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அது 50 ஆட்டை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க? ஐயன் பேர் பட்டி அமைச்சிருந்தீங்களாம்மா? பட்டி உள்ள சாலை போட்டு சாலை போட்டிருந்தீங்க. அந்த சாலையிலேயே நீங்கள் கட்டியிருந்தீங்க. யார் யார் வந்து வாங்கிக்குவாங்க? வியாபாரிக்கும் கசாய்க்காரருக்கும் மேய்க்கிறவே தான் அதிகமாக கேட்பாங்க. கூட்டம் உங்கள் ஆடு நல்லா இருக்குது, பால் உள்ள ஆடு நாங்கள் மேய்ச்சிக்கிறோம்னு சொல்லி
வந்து கேட்பாங்க. கேட்டோன்னு நீங்கள் கொடுத்துருவீங்களா? நாங்கள் அப்புறம் எங்களுக்கு உருப்படியாத்தானே இப்படி மேவெல்லாம் போன என்ன பண்ண முடியும், வித்துத்தானே ஆகணும். ஆமாம் ஆமாம், நல்லா வித்துட்டோம். 14 வருஷம் மேய்ச்சோங்க. அதான் எத்தனை ஆடு வளர்த்துருப்பீங்க ஒரு தோராயமாக? 14 வருஷம் 10 ரூபாய் வைப்போம். வருஷம் 10 12 பக்ரீத்துக்கு 2 கடாய் எப்படியும் விற்று போடுவோம். 15,000 20,000 இப்படி வைப்போம். சரி, அதிகபட்சமாக ஒரு ஆட்டோடைய எடையை வச்சு தான் அதை கணக்கு போடுவாங்க. அவையெல்லாம் நாங்களாம் எடைக்கு கொடுப்போம். எங்களுக்கு பருவத்தை பார்த்து நாங்கள் கொடுப்போம். பருவம் தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு அந்த ஒரு நேக்கு தெரியும், அது மாதிரி விற்றுக்குவோம். அது மாதிரி தான் நீங்கள் விற்றுருவீங்க. ஸோ அதிகபட்சமாக இப்போ இத்தனை ஆடு நீங்கள் வளர்த்துருக்கீங்க, அதிகபட்ச ரேட்டுக்கு எந்த ஆடு போச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கடாய்க்கு எல்லாமே ஒரு கடாய் 27,000 கொடுத்துருக்கேன், ஒன்று 20 கொடுத்துருக்கேன். இப்படியே 5-6 வருஷம் இப்படியே தான் கொடுத்துருக்கேன். வெளியூருக்காரர் அது என்னென்ன ஊருக்காரர் அந்த சாய்பிருக்கும் அவங்க நம்பர்களும் கூட கொடுத்துருக்கு. இப்போ இந்த வருஷம் பக்ரீத்துக்கு 4 பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் கூட்டம் ஆடே இல்லை கேட்குறாங்க. நல்லா நீங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்க. மேய்ச்சலாக வளர்த்தணும், மேவெல்லாம் வாங்கி போடல, கட்டி வச்சு வளர்த்தலை. மழை வேஞ்சா உள்ளே கொண்டு வந்து அடைச்சிருப்போம், மழை ஓஞ்சா ஓட்டிகிட்டு போயிருப்போம். எங்கெங்க போவீங்க ஓட்டிட்டு? இப்படிங்க காடுங்க காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 8-9 மணிக்கு அக்கடுங்க. மத்தியானம் நேரத்துக்கு வந்து சித்தங்கூர் தண்ணி காட்டி பட்டியில் அடிப்போம், இன்னும் போல் ஓட்டிகிட்டு போயிடுவோம். சாயங்காலம் 6 மணி 6:30 மணி 7 ஆயிடுச்சு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ஆடு இருக்குது. 100 ஆடு கொடுத்து உங்களை வளர்க்க சொன்னால் வளர்ப்பீங்களா? கொடுத்தா வளர்த்துருவோம். தைரியம் ஆயிட்டு பாருங்க, உடம்பு முடியலன்னா கூட வளர்த்துருக்கு ரெடியாக இருக்கிறீங்க. புதுசாக வளர்த்துறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமாம்மா இந்த மாதிரி ஆடு வளர்க்குறதுலாம்? ஆமாம், புதுசாக மேய்க்கிற வீடு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அனுபவம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அதை பக்குவம் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஒரு செம்பரி ஆடு ஒரு வருஷத்துக்கு 2 குட்டை தான் போடும். ஆமாம், 2 இத்தீடு. அது ஒரு வருஷத்தில் 2 இத்தீடு. அது 5 மாதத்துக்கு ஒரு கீழு ஈனி 2 மாதம் கழிச்சு தான் செனை பிடிக்கி. அப்புறம் வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடும். ஒரு வருஷம் 3 மாதம் ஆயிடுது, 4 மாதம் ஆயிடுது. அந்த குட்டி பால் ஊட்டிட்டு இருக்குமில்ல, கெடா குட்டிகள் அந்த செனை குட்டிகளவே கூடாது ஊட்டுறக்கு. அதுக்கு வேண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அந்த 3 மாதமானா வித்து 5,000 குத்து போடுவோம். ஏன்னா ஆட்டை கூடாது செனை, அதனால ஊட்டிகிட்டே இருக்குது. அதுக்கு பெண் ஆடு இருக்குது, ஆண் ஆடு இருக்குது, கெடா குட்டி இருக்குது. வியாபாரிங்க வந்து எந்த ஆட்டை வந்து ரொம்ப ரேட்டு அதிகமாக கொடுத்து வாங்குவாங்க? கெடா குட்டி தான் அதிகமாக. எதனால் அது கெடா குட்டி? கெடா குட்டி கசாய்க்காரதானே, கறி தானே வேணும். அது கறி நல்லா உழுகு. பார்த்துங்க, கறி நல்லா உழுகு. அதனால நல்ல இலசா 3.5 மாதம் 4 மாதங்கிற போது 6,000க்கு விற்கி. நல்ல பால் உள்ள ஆடாக இருந்ததுன்னா 6,000க்கு விற்க கெடா குட்டி. இல்லைன்னா 5,000 4,500. மேவ போல மழை மாதிரி நல்லா பெஞ்சதுன்னா 6,000க்கும் போகும். சரி, இப்போ பெண் ஆடு வந்து எத்தனை ஈத்து வரைக்கும் குட்டி போடுங்க? அதாவது செம்பரி ஆடு ஒரே குட்டி வாங்குன்னு நான் இதையும் முதல்ல இருந்து சொல்லணும். சொல்லுமா. ஒரு பால் குட்டியே மாடு மேய்ச்சி கையில் தூக்கிட்டு வந்தேன். அந்த ஆய் செத்து போச்சுன்னு ஒரு ஆள் கொடுத்தா, வெறும் 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 70 ரூபாய்? வெறும் 70 ரூபாய்க்கு. அதில் விற்றா ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபா அதில் சம்பாரிச்சு. ஒரு 70 ரூபா வாங்கின ஆடு 6-7 லட்சம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. சம்பாரிச்சு கொடுத்து எங்களுக்கு உபயோகம் இப்போமா வட்டிக்கும் போட்டோம். பணம் ஒரு 3 லட்சம் ரூபாய் பேங்க்கில். அது எத்தனை ஈத்து ஈனுச்சுங்க? 12 ஈத்து ஈனுச்சு. 12 ஈத்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருந்துச்சுங்க உங்ககிட்ட? அது இருக்கு ஒரு 17-18 வருஷம் இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. அதை கடைசியில் விற்கப்படாது, செத்தா புதைச்சிடலாம்னு நினச்சோம். அது சாகவே இல்லை, அப்புறம் விற்றே போட்டோம். அதையும் கேட்கல, ஏன்னா அது மூலியமா வந்ததுனால அது விற்கக்கூடாதுன்னு வச்சுருந்துருக்கீங்க. அப்புறம் சென்னையாக விட்டு அப்புறம் அதையும் 6,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். அத்தனை வருஷம் கழிச்சு. அத்தனை வருஷம் கழிச்சு கூட ஒரு 6,000 ரூபாயோ 70 ரூபாய்க்கு வாங்கினது சம்பாரிச்சு கொடுத்து 6,000 ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க. அதனோட குட்டிக்கும் ஈர்த்து பேத்தால ஒரு வட்டிக்கே நம்பி போச்சு. ஒரே ஆடு, ஒரே குட்டி, பால் குட்டி. இல்லை, அது கைப்பக்குவம் தானங்கம்மா. இப்போ ஒரு சில பேர் வந்து அந்த கைப்பக்குவம் இருந்தால் தான் வளரும். அதே தான் சொல்லுவாங்க, நிவ்வி கூட்டம் மட்டும் ஆடு நல்லா இருக்குது, நம்ம கூட்டம் நல்லா இல்லையே. அதே நிவ்வி கூட்டம் ஆடு நல்லா இருக்குதும்பாங்க. எங்களை எல்லாரும் வந்து இதைத்தான் சொல்லுவாங்க. அந்த கை பக்குவத்தில் தான் வளர்த்துருக்கீங்க. ஐயாவும் 2 பேரும் தான்? நானும் ஐயா தான். ஐயா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, இங்கே வாங்க, கூட வாங்க. சரி, நீங்கள் ஆட்டுக்காரர் ஏன் அங்கே நிற்கிறீங்க? நீங்கள் தான் வித்துட்டீங்களே. நீங்கள் வித்துட்டீங்களா? ஆட்டுக்காரர் ராமசாமி சேர்ந்து நில்லுங்க ஐயா, அம்மா கூட சேர்ந்து நில்லுங்க. ஆட்டுக்காரர் ராமசாமி.
பேசுகிறேன். ஐயா சொல்லுங்கய்யா, அம்மா கூட சேர்ந்து நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க? சரி, காது கேட்காது. இது வேறையா? காது ரைட்டு. கேட்காது. சரிங்கய்யா, சரி. 15-16 வருஷமா இருக்கும். சிறப்பாக பண்ணிட்டீங்கம்மா. அதெல்லாம் அந்த ஆடு நாளைக்கு எங்கள் வாழ்க்கையே நல்லா இருந்தது. ஒரு ஆடு, அந்த ஒரு ஆடு குட்டி, பால் குட்டி ஒரு மாடு வாங்கியிருந்தேன். மாடு காட்டில் மேய்ச்சிருக்கிற போது அந்த ஆள் வந்து அந்த குறும்புபாலத்தில் இருந்த ஒரு ஆள் எங்கள் ஆடு செஞ்சு போட்டு பால் இல்லை என்ன கூட மாடு கறந்து பால் ஒரு 10 நாள் பால் கொடுத்தேன். 11 நாள் போய் போசியில் வச்ச பாலவே குடிக்குது. கை பக்குவம், உங்களோட கை ராசி தான் ஏங்கம்மா. அதெல்லாம் அந்த ராசி தான் இந்த அளவுக்கு பெருத்திருக்கு. 45 உருப்படி ஆச்சு. அதை விற்றுட்டு வருஷமெல்லாம் விற்று தேக்கிற வேலை தான். நேக்கு தெரிஞ்சாதான் இதில் சம்பாதிக்க முடியும். ஆமாம், சில பேர்லாம் வளர்த்துட்டாங்க, இறந்துருதுன்னா விட்டுடுறாங்க. எங்களுக்கெல்லாம் குட்டிக்கெல்லாம் அனாம்பத்தை எங்கேயும் சாகலி. நோவு வந்தால் சாகரக்காரெலாம் நாங்கள் மருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றிடுவோம். டாக்டர் விட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோ ஸ்டாக்கு. சளி பிடிச்சா மருந்து ஊற்றுவோம். வகுறுப்புனா வெந்தயம் காப்படி 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சிருது. சரிம்மா. இப்படி ஒரு கை வெந்தயத்தை போட்டு தண்ணி ஊற்றி விட்டா வகுறுப்பு தான் நல்லா ஆட்டுக்கு வயிறுப்புனா இதை நல்லா எல்லாம் பண்ணுறதும் பழகிட்டோம். நாட்டு வேற என்ன நோய்கள் ஏற்பட்டுச்சுமா நீங்கள் வளர்க்கும் போதெல்லாம்? எங்களுக்கு நாங்கள் ஆரோடையும் சேர்த்த மாட்டோம். எங்களுக்கு நோயெல்லாம் அதிகமாக தாக்கி வர்றதில்ல. நாட்டு மருத்துவம்லாம் ஏதாவது பார்ப்பீங்களா ஆடுகளுக்கு? நாட்டு வைத்தியம்லாம்? நாட்டு வைத்தியம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். அதுதான் வகுறுப்புனா அது வெந்தயம் அது பாட்டுக்கு அது மேய்ஞ்சிட்டு வருது. மேய்ச்சிட்டு வந்தால் கரெக்டாக தண்ணி காட்டுவோம், கரெக்டாக மேய்ப்போம். வெடிஞ்சு தான் குடிக்கும். வெடிஞ்சு எத்தனை மழை வேஞ்சாலும் இத்தனை சோட்டு குண்டா குண்டா வச்சுக்கிறேன். அதில் 5-6 குண்டாவிலையும் ரப்பி விட்டா எல்லாம் சுத்தமாக குடிச்சு என்னும் போல் இந்நேரத்துக்கு 5-6 குண்டாகும். அப்புறம் என்னும் போல் பொழுதோட நல்லா இஸ்டிமேட் போட்டு மேய்ப்போம். பிளான் பண்ணிக்குவீங்களா? அதாவது உற்பத்தி பெருகும், குட்டி போடு இவ்வளோ பெருகும், இதில் இவ்வளோ வருமானம் வரும்னு ஏதாவது கணக்கு போட்டு ஏதாவது கணக்கெல்லாம் போடலீங்க. அப்பப்போ விற்றுட்டோம், அப்பப்போ செலவு பண்ணிட்டோம், அவ்வளோதான். அப்படியெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா வரும். பாருங்க, பணத்தை பற்றி பேசணுன்னா ஐயா காது கேட்குது பார்த்தீங்களா? கேட்காதுன்னு சொல்கிறது பொய். ஏங்கய்யா அதிகமாக கேட்காது. ஆனால் இந்த பணத்தை பற்றி பேசினா கேட்கும். சரி தானுங்கய்யா? எப்படியும் ஒரு ஆடு 1 வருஷம் 4 மாதங்கிற போது 2 தீனிது. அது 2 தீன்ற போது 2 குட்டிக்கு ஒரு 2 குட்டி 5,000 கொடுத்தாலும் 10,000 ஆச்சு. ஆமாம். அந்த மாதிரி 15 ஆடு இருக்கிற போது எத்தனை ஆச்சு? கண்டிப்பாக. அந்த மாதிரி நாங்கள் அப்படியே கூட்டம் சேர்ந்தா விற்றுருவோம். பரவாயில்ல. நம்ம இருந்தாலும் கஷ்டம், வைக்காம இருந்தாலும் கஷ்டம். நம்ம ஒரு ஆளுக்கு மினிமம் ஒரு 10-15 ஆடுனாலும் வேணுங்க. 15 ஆடு இருந்ததுன்னா குடும்பம் நிம்மதியாக சாப்பிடலாம். ஓ சரிங்க. நல்ல வருமானம் கிடைக்குங்க. வச்சுட்டே இருக்குல்ல. ஐயா 15 ஆடு இருக்குதுன்னா ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ சராசரியாக வருமானம் கிடைக்கும்? அதாவது பாருங்களேன், 10,000 ரூபா ஓடுங்க ஒரு மாதத்துக்கு. ஜாஸ்தியாக கிடைக்கும். இன்னொரு வருஷத்துக்கு 10,000 1 லட்சம் தான். இல்லை, அவர் மாதத்துக்கு சொல்கிறாரு. அது அப்போ எத்தனைக்காச்சும் வருஷத்துக்கு? வருஷம் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்போம். நிறைய பேர் நஷ்டமாகுதுன்னு சொல்றாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் லாபம் இருக்குன்னு சொல்றீங்க. அதான் மாதிரி பால் குட்டி வாங்கிட்டு வந்து ஒரு ஒட்டுக்கு ஒரு 1000 கொடுத்து ஆடுவாங்களே, வெறும் 70 ரூபா. இப்படி சுருக்கு பையில் போட்டு போயிருந்தேன். அந்த காசு கொடுத்து தூக்கி தோல் போட்டு வந்தேன். தோல் போட்டு வந்து அது பால் கொடுத்து பெருகி எத்தனைக்காச்சு. எங்களுக்கு மருந்து ஊற்றுற எல்லாரும் என்னம்பாங்க, என்ன 2 பேருக்கும் உங்களுக்கு தான் வேலையாமாங்க. மருந்து ஊற்றிட்டே நான் ஒரு துளி சளி பிடிச்சி அப்போ ஊற்றி விட்டுருவேன். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த இந்த ஒரு வீடியோ காணொலி வந்து ஒரு ஆடு வளர்க்கும் தொழிலில் 77 ஐயாவுடைய வயது, அம்மாவுடைய வயது 75 வயதில் வந்து ஆடு மேய்ச்சி எங்களுக்கு வந்து இவ்வளோ வருமானம். ஒரே ஒரு செம்பரி ஆடு 70 ரூபாய்க்கு நான் கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து பட்டியே வளர்த்துட்டேன். வருடத்துக்கு 2-3 லட்சம் ரூபா எனக்கு வருமானம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து பதிவு பண்ணாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய தகவல்களை தெரிவித்தது ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.